வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. லண்டனில் இருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அதே நேரத்தில் டெல்லி சென்றார் பாஜக ஒருங்கிணைப்பு குழுவாக இருக்கக்கூடிய 6 பேர் கொண்ட குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஹெச் ராஜா அவர்கள். திரு ராஜா அவர்கள் அமித்ஷா அவர்களை பார்த்துருக்கிறாரு. திரு வாசன் அவர்களும் அமித்ஷாவை பார்த்துருக்கிறார். இதில் வாசனுடைய ரோல் அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக ஒரே கூட்டணியில் இருக்கணும்னு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டவர்கள். இருவரும் ஒரே நாளில் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார்கள். டெல்லியில் பாஜகவினுடைய பார்வை, அதிமுக மேலான பார்வை மாறுகிறதா அப்படின்ற கேள்விகள் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த வாரம் வரை அண்ணாமலை அவர்கள் பேசின திரு எடப்பாடி அவர்களுக்கு எதிரான பேச்சுக்கள் விவாதிக்கப்பட்டது. ஆனால் திரு ஹெச் ராஜா அவர்கள் நண்பர் இபிஎஸ், நண்பர் எடப்பாடி அப்படின்றாரு. அதே நேரத்தில் இந்த 6 பேர் குழுவை வரவேற்று பேசுகிறார். இவர்கள் திறமையானவர்கள், இவர்கள் அனைவரையும் மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வரவேற்று பேசுகிறார் ஆர்பி உதயகுமார் அதிமுக தரப்பிலிருந்து. அண்ணாமலை சென்ற பிறகு அதிமுக பாஜக மோதல் குறைந்திருக்கிறதா, மோதல் குறைவதற்காக தான் இந்த 6 பேர் நியமிக்கப்பட்டார்களா, அதனுடைய அடுத்த கட்டமாக அமித்ஷாவினுடைய சந்திப்பு அப்படின்ற நிறைய கேள்விகள் எழுந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் விடை காண இருக்கிறோம். அதிமுக மீது பாஜக பார்வை மாறுகிறதா என்று சிறப்பு விருந்தினராக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் இணைந்திருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்றும் சில விருந்தினர்கள் இன்னும் சில நிமிடங்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல திரு ரமேஷ் அவர்கள்ட்ட, டெல்லிக்கு திரு ராஜா அவர்கள் சென்றது, அமித்ஷாவை சந்தித்தது நார்மலான காலகட்டங்களில் தேசிய அளவில் செயற்குள்ள இருப்பாங்க, அதெல்லாம் சந்திக்கிறது விஷயம் இல்லை. அண்ணாமலை இல்லாத சூழலில் 6 பேர் கமிட்டிக்கு தலைவராக அவர் இருக்கக்கூடிய சூழலில் டெல்லிக்கு போயிருக்கார். அண்ணாமலைக்கு அடுத்து என்ன அப்படின்ற கேள்வியும் அங்கே சேர்ந்து வருது. டெல்லி தகவல்கள் என்ன சொல்லுது சொல்லுங்கள். நீங்கள் அண்ணாமலைக்கு நெருங்கியவராச்சு, அடிக்கடி சந்தித்து வர பேசுவீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் தமிழகத்திலே இல்லாமல் அவர் இருப்பார். அந்த சூழ்நிலையில் இந்த கட்சி முக்கியமான பிரச்சனைகளில் முடிவெடுப்பதற்காக அல்லது இதை யார் எந்த ரோலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு 6 பேர் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அது தவிர இப்போது பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவிலும் தமிழக அளவிலும் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி இருக்கிறது. நான் கேள்விப்பட்டது இந்த 6 பேருக்கும் சில மாவட்டங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஸோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருந்து திரும்பிய பிறகு 2026 சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரை அவர்தான் நீடிப்பார் என்பதில் மாற்றம் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அண்ணாமலை தலைவராக தொடருவார். அதை வைத்துதான் நீங்க எதையும் சிந்திக்க வேண்டும், பேச வேண்டும். எனக்கு கிடைக்கிற மேல்மட்ட உயர்மட்ட தகவல்கள் அண்ணாமலை தொடருவார் என்பதுதான். ஆகவே இது ஒன்று. இரண்டாவது, ராஜா அவர்கள் இங்கே பொறுப்பேற்ற பிறகு சூழ்நிலை மாறி இருக்கிறதா என்கிற தலைப்பே எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். எந்த மாற்றமும் ஏற்படலை. அதுக்கு பிறகு சண்டை நடக்கலையா அல்லது வாத பிரதிவாதம் நடக்கலையான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு. நம்ம அதை கவனிச்சோமான்றது தான். திரு ஜெயக்குமார் திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கார்ப்பரேட் என்று அவர் விமர்சனம் செய்தார். பதிலுக்கு எச் ராஜா உங்கள் எடப்பாடி சிஇஓவா என்று கேட்டார். உங்கள் அதிமுக நண்பர் எடப்பாடி அப்படின்றாரு. இல்ல, நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் எந்த சூழலும் மாறில்லை. அண்ணாமலை அவர்கள் டெல்லி புறப்படும் அவர்கள் என்ன விமர்சனம் டெல்லி புறப்படும் வாரம் அப்படின்றது தெரியும். அதை சொல்ல அது எதனால அந்த டோன் ஒரு அண்ணாமலை விமர்சனத்திற்கு காரணம் என்ன? அது ஒரு எதிர்வினை. அவர் செய்தது என்பது ஒரு எதிர்வினை. அவர் தவிர்த்து வந்தார். திரு எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுவதற்கு தவிர்த்து வந்தார். அதிமுகவை சேர்ந்த KP முனுசாமியோ செல்லூர் ராஜுவோ ஏதாவது சொன்னால் அதற்கு நக்கலாக ஒரு பதில் அண்ணாமலை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை நேரடியாக விமர்சனம் செய்தார். அவர் வாயை திறந்தால் பொய் பேசுகிறார், அவர் முதிர்ச்சியற்ற தலைவர் என்றெல்லாம் நேரடி விமர்சனம். அப்போது அண்ணாமலை பதிலுக்கு கொடுத்த அடி பலமாக இருந்தது. அவர் அந்த விமர்சனத்தை முன்வைத்த பிறகு விமர்சனத்தை செய்துவிட்டு கிளம்பி விட்டார். இவர்கள் 2-3 நாளுக்கு லபோதிபன் கத்திட்டு இருந்தார்கள். அது வேற விஷயம். அவர் பாட்டு கிளம்பிட்டார், பேசினாரு, கிளம்பிட்டார். அதற்காக அவர் யாராலும் கண்டிக்கப்படவில்லை. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கூறியது போல திரு GK வாசன் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வர வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக தெரிவித்தார். அதை ஒரு செய்தியாளராக என்னிடம் உறுதிப்படுத்தினார். நான் அவரிடம் பேசிய போது இந்த கருத்தை நான் தெரிவித்தேன் என்று என்னிடம் உறுதிப்படுத்தினார். இதை தவிர அமித்ஷாவினுடைய தூதுவராகவும் அவர் சென்றார் என்று பல்வேறு வார பத்திரிகைகளில் செய்தி வந்தது.
ஆகவே அவர் மீண்டும் அந்த கருத்தை சொல்லலாம். ஆனால் அண்ணாமலை நீடிப்பார் என்பதில் மாற்றமே இருக்காது. அது அண்ணாமலை நீடிப்பார் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்போ நடக்கிறது ஒரு பேட்ச் ஒர்க். அந்த சண்டை சமரசத்திற்கான காலமாக மாறி இருக்கு அப்படின்னா மறுப்பீங்களா? நான் அப்படி எந்த சமிக்ஞையும் என்னுடைய கண்ணுக்கு தெரியவில்லை. அப்படி எந்த சூழலும் உருவாகி இருப்பதாகவோ உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவோ நான் பார்க்கவில்லை. அதிமுகவுக்குள் 6 பேர் போய் ஒருங்கிணைய வேண்டும், அனைவரும் ஒருங்கிணைந்தால் தான் இந்த கட்சிக்கு நல்லது என்று சேலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி நேரில் வலியுறுத்திய பிறகு அதை அவர் ஏற்கவில்லை. இதை எடப்பாடி பழனிசாமி மறுக்கவில்லை, அந்த 6 பேரும் மறுக்கவில்லை. அந்த 6 பேர் நாங்கள் போய் இதை சொல்லவில்லை என்று சொல்லவில்லை. ஆகவே ஏன்னா வந்துச்சு, பிளாக் அண்ட் ஒயிட்ல பேப்பர்ல வந்திருக்கு, சும்மா யுவாத்தின் அடிப்படையில் இல்லை. ஆகவே அவர்கள் அதை மறுக்கல. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், அப்படி போய் முதல்ல ஒருங்கிணைப்பை வலியுறுத்துவோம், பிறகு பாஜக கூட்டணி தேவை என்ற கருத்தும் அதிமுகக்குள் இருக்கிறது, தேவை இல்லை என்ற கருத்தும் அதிமுகக்குள் இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் இப்படி ஒரு குழப்பம் இருக்கு. ஆனால் பாஜக தன்னை வலுப்படுத்திக் கொள்வதில் அதே பாதையில் தான் இருக்கிறது. அந்த பாதையிலிருந்து கொஞ்சம் மாற்றம் தெரிகிறதா என்றால் எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஓகே, நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து மூத்த தலைவர் திரு நாராயண திருப்பதி நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதே போல அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களும் இணைந்திருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள்ட்ட போனேன். அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவதற்கான எந்த சமிக்ஞையும் இல்லை, அண்ணாமலை மாற்றுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் பார்க்கிறாரு. இப்போ இருக்கிறது ஒரு இடைக்கால குழு 3 மாத பணிகளை மேற்கொள்ள போகுது. ஆனால் அதுக்கு நீங்க என்னென்ன நோக்கம் கற்பிச்சீங்க? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா அதிமுக மீது பாஜக பார்வை மாறுகிறதா அப்படின்னு தலைப்பு போட்டிருந்தீங்க. இப்போதான் நாராயண திருப்பதி சார் பார்த்தேன். அவர் ஸ்டுடியோவில் உட்கார்ந்த உடனே கலையணி என்னையும் பார்த்த உடனே எப்பயும் முறைக்கிற மாதிரியே தான் அப்படியே உம்முன்னு எங்களை பார்த்து முறைக்கிறாரு. அதனால ஒன்றும் பார்வை மாறின மாதிரி ஒன்றும் எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, கலையை பார்த்து நான் மறைக்கவே மாட்டேன். ஆமா, பாருங்க, எல்லாரும் சிரிச்சுக்கிறீங்க, என்னன்னு தெரியல. அப்புறம் இதுல என்ன, தமிழகத்தின் ஒரு பாரம்பரிய பத்திரிகை துக்ளக்ல இன்னைக்கு துணை ஆசிரியர் இருக்கக்கூடிய ரமேஷ் சார் திடீர்னு அண்ணாமலையோட ஒரு ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி எல்லாம் சில வாதங்களை வச்சார். கேள்விகளை வச்சுட்டு நான் அடுத்தது போறேங்க. ஒரு நிமிஷம், இதை நான் உண்மையா மறுக்க விரும்புறேன். அவர் நெறியாளர் குறிப்பிட்டார் அண்ணாமலையை சந்திக்கக்கூடியவர்னு. நான் அவரை மாற்றணும்னு நான் நினைக்கல. அண்ணாமலை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடைய நெருக்கமான தொடர்பு உண்டு. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களுடன் பலருடனும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறேன். அதையும் அவர் சொல்ல விரும்புகிறேன். 100% நீங்க சொல்றத மறுக்கல. தமிழகத்தில் கருணாநிதி உட்பட, அம்மா உட்பட அனைவரோடும் நீங்க நெருக்கமா பழகுனீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் அதுக்குள்ள போகல. அதாவது திரு ஹெச் ராஜா அவர்கள் எதிர்வினை ஆற்றினார் அப்படின்னு சொன்னீங்க. யாரு? ஜெயக்குமார் சொன்னதுக்கு எதிர்வினை. ஆனா அண்ணாமலையோட எதிர்வினை டோனையும் மூத்த தலைவர் 35-40 ஆண்டு காலமா RSSலையும் பாஜகவிலையும் பயணித்த ஹெச் ராஜாவோட டோன்ல இருந்த வித்தியாசத்தை எப்படி ரமேஷ் சார் நீங்க கணிக்க தவறுனீங்கிறது என்னுடைய முதல் கேள்விங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணியை பத்தி தமிழக பாஜக தலைவர்களுக்கு அறிவிக்கிறதுக்கு ஏதாவது அதிகாரம் உள்ளதான்னு ஒரு பேட்டியில் கேட்குறப்ப திரு ஹெச் ராஜா நிதர்சனமாக சொன்னார், திட்டவட்டமாக அந்த மாதிரி கிடையாது, எங்களோட பார்லிமெண்ட்ரி போர்டு தான் அந்த முடிவை அறிவிக்கும் அப்படிங்கிற அந்த இதை எப்படி ரமேஷ் சார் கவனிக்க தவறினார் அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. ஓரளவுக்கு மாறுவதாகத்தான் நான் நினைக்கிறேன் கார்கே. அதாவது அதிமுகவிற்கு இது பாஜக விட்டுருக்கிற ஒரு காதல் கடிதமாக தான் அதை பார்க்குறேன். எந்த அடிப்படையில் பார்க்குறேன்னா, இருவருக்கும் பொது எதிரி அப்படிங்கிறது திமுக அப்படிங்கிறது இன்னைக்கு பாஜக கொஞ்சம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகள் வாக்குகள் பிரிந்துச்சுன்னா திரும்ப திமுக வந்துருங்கிற ஒரு அச்ச உணர்வு 2ஆம் நிலை தலைவர்களுக்கு மேலோங்கி உள்ளதா நான் பார்க்குறேன். தனித்து நின்றால் பிரதமரை காட்டி நாம் 11% ஓட்டு வாங்கணும், ஆனால் யார் முதலமைச்சர்னு நிறுத்தி நம்ம கேட்குறப்ப அந்த 11% நமக்கு பெரிய சரிவு ஏற்படுங்கிற அச்ச உணர்வை நான் பாஜக கிட்ட பார்க்குறேன். அதே மாதிரி தனித்து ஒரு அணி அமைப்பது கடினம். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலுங்கிறதுனால பாமக கூட இருந்தாங்க, சட்டமன்ற தேர்தலுங்கிறப்ப நேச்சுரலாக எல்லாருமே சொல்றது அவங்க ஏடிஎம்கே பக்கம் போயிடுவாங்கிறப்ப யாரோடு நாம் கூட்டணி அமைப்பதுங்கிற தயக்கம் எல்லாம்
இருக்குது. இது ஒண்ணே ஒன்று, முதல்ல ஒன்று சொல்லிடுறேன், இதுதான் முக்கியமான பாயிண்ட், இறுதியாக நான் சொல்ல போகிறது. அண்ணாமலையின் பர்சனல் அஜெண்டாவை அகில இந்திய பாஜக தலைமை புரிந்து கொண்டதாக நான் நினைக்கிறேன். அவருடைய பர்சனல் அஜெண்டா ஃபிக்ஸ், நான் முடிச்சிடுறேன், ஃபிக்ஸ் யுவர் எனிமி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் அரசியல்ல அரிச்சுபடி வார்த்தை. ஏன் சார், சீமான் யாரை எதிர்க்கிறார்? இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற அண்ணா திமுகவை எதிர்த்துட்டு இருக்கிறார். அண்ணாமலை ஆரம்பத்தில் திமுக மேல ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 விட்டார், ஃபைல்ஸ் 3 வராதுன்னு நினைக்கிறேன், அது வேற விஷயம். ஆனால் வளர்ந்துட்டு இருக்கிற சீமான் நாளைக்கு வரப்போற விஜய் கூட திமுகவை தான் ஆளுங்கட்சி எடுத்து தான் அரசியல் பண்ண போறப்ப சம்பந்தமே இல்லாம எதிர்கட்சியாக இருக்கின்ற 2வது இடத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை குறிவைத்து அண்ணாமலை தாக்குவதில் நோக்கம் என்ன? எங்கேயுமே அரசியல் அரிச்சுபடி மத்தியில் ஆளுங்கட்சியாக இருப்பவர்களையோ மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருப்பவர்களோ எடுத்தா ஒரு கட்சி அரசியல் பண்ண முடிகிறப்ப 2வது இடத்தில் இருக்கிற அதிமுகவை அண்ணாமலை குறிவைப்பதற்கான என்ன உண்மையான காரணம், பர்சனல் அஜெண்டா என்ன அப்படிங்கிறத மிக தெளிவா மத்திய தலைமை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவர் ரமேஷ் சார் சொன்னார் இங்க 6 பேர் குழு அப்படின்னு. அங்க ஒரு 6 பேர் குழு போட்டிருக்கிறாங்க. நாராயண சாருக்கு ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிடுறேன். அதாவது தமிழக நிர்வாக தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களே அமெரிக்காவிலிருந்து தமிழகத்தையே நிர்வாகம் பண்றப்ப தமிழகத்தில் எதிர்கட்சியா இருக்கிற பாஜகவிற்கு லண்டன்ல இருந்து ஒரு தலைவரால் இந்த கட்சியை நிர்வகிக்க முடியாதா? 6 பேர் போட்டதுக்கான காரணம் என்ன? 6 மாசம் தலைவரே இல்லாமலாம் நீங்க எங்க கட்சி? அதான் சொல்றேன் சார். எல் முருகன் அவர்கள் வந்து தலைவராக நியமிக்கப்படுவதற்கு முன்பு தமிழிசை கவர்னர் அனுப்ப 6-7 மாதம் தலைவரே இல்லாம இயங்கின கட்சி. அந்த அளவுக்கு நீங்க தமிழகத்தில் ஆளுங்கட்சியா இருந்தா கூட ஒருத்தர் தேவை, ஒரு தலைவர் வேணும்னு நீங்க போட்டிருக்கலாம். அது இல்ல. மாநில தலைவருக்கு நான் திரும்ப கேட்கிறேன், கூட்டணியை அறிவிக்கும் அதிகாரம் உண்டா? கே.என். லட்சுமணன், இல கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், சி.பி. ராதாகிருஷ்ணன், தமிழிசை, முருகன் இவங்க எல்லாம் தேர்தலில் சந்திச்சிருக்கிறாங்க. யாராவது பார்லிமெண்டரி போர்டோட அவங்க ஒப்புதல் இல்லாம தன்னிச்சையா அறிவிச்சிருக்கிறாங்களா? ஒன்னே ஒன்னு அடுத்தது அறிவிக்கப்பட்ட 6 பேரின் பின்புலத்தையும் பாருங்கள். எல்லாம் பாத்தீங்கன்னா நேட்டிவ் பிரீட் ஆஃப் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்தவங்களோ 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வந்தவங்களோ இல்ல நேட்டிவ் பிரீட் ஆஃப் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. சோ இது சொல்லும் சமீட்சை என்ன? அண்ணாமலை மேல அரசியல் ரீதியா அந்த 3 மாசத்துக்கு ஏதாவது லண்டன்ல இருந்து அறிக்கை விடுவார், அதுக்கு பதில் சொல்லுங்க. கேப்போம் நாராயணன் திருப்பதி அவர்கள்ட்ட. நண்பர் இபிஎஸ் அப்படின்னு திரு ஹெச் ராஜ் அவர்கள் சொல்றாரு. ஆனால் கடந்த வாரம் நம்ம கேட்ட டோனே வேற. இந்த டோன் வித்தியாசத்தையே மணியன் என்ன சொல்றாரு, அண்ணாமலையோட பர்சனல் அஜெண்டா இப்போ இயல்பு நிலைக்கு பாஜக திரும்பி இருக்கிறதோ? ஏங்க, திரு அண்ணாமலை அவர்கள் வயது 39. அவர் அண்ணன் அப்படின்பாரு எடப்பாடி. ராஜா அண்ணன்னு கடைசி லண்டன் முதல் நாள் பேட்டியில சொன்னாரு. அதுக்கு முதல் நாள் ஒரு பேட்டி கொடுத்தாரு மேடையில. சும்மா நீங்க ஒரு என்ன விஷயம்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கு பற்றி பேச முடியாத ஊடகங்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார சிக்கல்களிலிருந்து எவ்வளவோ பிரச்சனை இருக்கும்போது அதை பேசாத ஊடகங்கள் பாஜகவினுடைய வளர்ச்சி குறித்தும் அண்ணாமலை குறித்தும் தான் தினந்தோறும் விவாதித்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அது அண்ணாமலைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி ஒன்று. 2வது, ரமேஷ் அவர்கள் கூறியது போல ஒரு வினைக்கு எதிர்வினையாக அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசியதில் அநாகரிகமோ தரம் தாழ்ந்த கருத்தோ கிடையாது. இவ்வளவுதான் விஷயம். நான் ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அதனால் நீங்கள் செல்லூர் ராஜுவோ ஜெயக்குமார் அவர்களோ மற்றவர்கள்லாம் அதிமுகவில் பேசாத அநாகரிகமான வார்த்தைகளாக வந்து தனிப்பட்ட முறையில் அண்ணாமலையை தாக்கினார்கள் அல்லவா? அதே போல் சும்மா ஏதோ அகில இந்திய அளவில் கூட்டணியை விரும்பினாங்க, ஆனால் அண்ணாமலை தான் தடுத்தாருன்னா அப்போ அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவே மாற்றுகிற அளவுக்கு சக்தி படைத்தவர் அண்ணாமலை. பட் லோக்கல் ஒரு நிமிஷம், யார் இருந்தாலும் கேட்பாங்க, ஒரு நிமிஷம். எங்க கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு தான் தெரியும். மீடியாவில் உட்காந்துக்கிட்டு மற்றவங்களாம் சேர்ந்து அரசியல் ஆய்வாளர்கள் அவங்க பேசுறதில்ல. எங்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் மாவட்ட அளவிலிருந்து மாநில அளவிலிருந்து எல்லாரும் கூடி தான் முடிவெடுப்போம். அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்ற முடிவெடுத்தது அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி. புரிஞ்சுங்க தயவு செஞ்சு. அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்யாம எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது. பிரதமர் எடப்பாடிக்கு போன் பண்ணாரு, எடப்பாடி எடுக்க மறுத்தான செய்தி. இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சுங்க. நான் சொல்றது முடிவெடுத்தது யாருன்னா பிஜேபியினுடைய அகில இந்திய தலைமை. ரொம்ப சிம்பிள். நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே கடைசி நிமிட பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. ஒரு நாள்ல பேச்சுவார்த்தை இந்த பக்கத்தில் அந்த பக்கம் வர்றாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சாங்க. கூட்டணின்றது தேர்தல் காலத்தில் மட்டும்தான்.
பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுமே கூட்டணின்றது தேர்தல் காலம். ஆனா ஒரு விஷயம் தேர்தல் காலத்துல உங்க முடிவு மாற்றத்துக்கு உட்பட்டதானே? ஒரு விஷயம் புரிஞ்சுங்களா, அது மாற்றத்துக்கு உட்பட்டதால தேர்தல் காலத்துல சொல்ல முடியும், இப்ப சொல்ல முடியாது. இன்னைக்கு தேதியில அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்காரு, எங்களுக்கு இன்றைய தேதியில கூட்டணி கிடையாது. ஏன்னா தமிழகத்துல வளர்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நீங்க கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாருமே இன்னொரு கட்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. எல்லாம் நீங்க எந்த கட்சி வேணா எடுத்துக்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிற ஒரே கட்சி இந்த இரண்டு கட்சிகளை தவிர, நான் சொல்றது திமுக அண்ணா திமுக தவிர, அவை இரண்டும் பெரிய கட்சி என்பதில் மாற்றுக்கிறதே இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் மூன்றாவதாக ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இவர் முதலமைச்சர் அங்கே போய் நிர்வாகம் பண்ணுறாருன்னா ஆமாம் பண்ணுறாரு, யாரும் இல்லைன்னு சொல்லு, பிரதமர் கூட தான் போகிறாரு. ஆனால் அவர்கள் சென்ற நோக்கம் வேறு, திரு அண்ணாமலை சென்றிருக்கிற நோக்கம் வேறு. அதில் ஒரு கேள்வி தவிர நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுங்க. திரு அண்ணாமலை அவர்கள் யாருடைய வழிகாட்டுதலின் பேரில் லண்டன் சென்றிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையினுடைய வழிகாட்டுதலின் பேரில் படிக்க சொல்லி, உலக அரசியல் குறித்து படிக்க சொல்லி அவர் சென்றிருக்கிறார்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஏன் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு, ஆனா ஒரு விஷயம் நல்லதுதான், அண்ணாமலை பேரை சொன்னா புண்ணியமும் கிடைக்குன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். ஆனா நான் சொல்வது, இது நிறைய விஷயம் இருக்குது தமிழ்நாட்டில். திமுக ஆட்சியில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் பேசாத, சும்மா தொடர்ந்து இதே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அதை பேசல. ஒரு நிமிஷம், நான் திரு கலை அவர்களுடைய பார்வை, அண்ணாமலையை உலக அரசியல் குறித்து படிக்க பாஜக தலைமை அனுப்பியிருக்கிறது. அதனுடைய ஈக்குவலா ஒரு டீம் போட்டிருக்காங்க, அவங்க கட்சி வேலைகளை பார்க்குறாங்க. இதுல நோக்கம் கற்பிக்கிற மாதிரி பேசுவது, இல்லை அண்ணாமலையுடைய பதவிக்கு ஆபத்து, பாஜக வேறொரு நிலைப்பாடு எடுத்து விட்டது அப்படின்றதெல்லாம் சரியா இருக்குமா? எங்க இப்போ சர்வதேச அரசியலை கற்றுக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் தலைவராக இருக்க முடியுமா, செயல்பட முடியுமா? எதுக்கு இந்த நேரத்தில் சர்வதேச அரசியலை கற்றுக்க சொல்லி தலைமை அனுப்பியது? படிப்புக்கு என்ன வயசு? அது எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. அது ஒரு காரணமாக இருக்க முடியுமா? தமிழ்நாட்டு அரசியல் அவருக்கு தெரியாததுனால தான் பல சமயங்களில் பல தவறான கருத்துக்களை, சரித்திரத்தை திருத்தி மாற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கிறார் அவர். அதனால பிரச்சனைகள் வருது. அதை விட்டுட்டு அவர் போய் சர்வதேச அரசியல் பண்ணிட்டு என்ன பண்ண போறாரு? உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் இடையில போரை நிறுத்துறதுக்கு பிரதமர் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்க போறாரா? இல்லாட்டி மேற்கு ஆசியாவில் இப்போ நடந்திருக்க கலவரங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அவர் முதல்வருடைய ஆலோசகரா, பிரதமருடைய ஆலோசகர் தமிழகத்திலிருந்து தூக்குவதற்கு தான் பாஜக, நான் முடிச்சிடுறேன் கொஞ்சம், தமிழகத்திலிருந்து அவரை தூக்குவதற்கு தான் இப்போ படிப்புக்காக சர்வதேச அரசியல் படிக்கிறதுக்கு அவர் அனுப்பிச்சிருக்காங்க. அதுதான் என்னுடைய கருத்து. அவர் நான் என்ன சொல்கிறேன், அதிமுக எதிர்த்தார் கடுமையாங்கிறதுக்காக கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் சொன்ன பெர்ஃபார்மன்ஸை செஞ்சு காட்டல. பாஜக கடந்த தேர்தலில் ஒவ்வொரு மாநிலத்திலும் கட்சி கூட்டணி கட்சிகள் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் அவங்க எல்லா வகைகளிலையும் இடம் போடுறாங்க. அதில் கொஞ்சம் கூட அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்லை. பாஜக அகில இந்திய தலைமை பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா அந்த ஸ்டேட்டை பற்றி அவங்க புறக்கணிக்கிறாங்க. அது அவங்க ரெகுலராக செய்கிற ஒரு விஷயம். ஒரே ஒரு மெஜாரிட்டி பாஜக மெஜாரிட்டி கிடைக்காத சூழல்ல முதல்ல பிரதமர் பேசினப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு ஓட் பர்சன்டேஜ் சொன்னார். அது வளர்ச்சி இல்லையா? அதுக்கு அண்ணாமலை காரணம் இல்லையா? அது வேற விஷயம். இல்லை, அதாவது ஓட் பெர்சன்டேஜ் கூடியிருக்குன்னு முதல்வர் சொன்னது, முதல்வர் யார், எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, முதல்வர் சொல்லியிருக்காருங்கிறீங்களா? இல்லை, பிரதமரே சொன்னார். பிரதமர் சொன்னார் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய ஓட் பெர்சன்டேஜ் கூடி இருக்கு அப்படின்னார். யார் சொன்னது? பிரதமர் முதல் எம்பி கூட்டத்தில் சொன்னார். அது கரெக்டுங்க. பிரதமர் அவ்வளோ டீப்பாக அவர் அனலைஸ் பண்ண முடியாது. அவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றதை வச்சு சொல்லுவார். ஆனால் 2000க்கு வருவோங்கிறது அவங்களால சாதிக்க முடியலையே அண்ணாமலையால். அதுதானே முக்கியமான விஷயம். 3000ல் ஃபாரவே இந்த டீப் அப்படி தானே போயிருக்காங்க. அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டாரா? முதல்வருக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் தெரியாமல் போயிடுமா? அவர் சொல்கிறப்ப அப்படி தான் சொல்லுவார். அவங்க ஏதேதோ வழிகள் இருக்கு. மத்திய இணையமைச்சர் ஆக்கியிருக்கலாம், வேற மாநிலத்து கவர்னர் ஆக்கியிருக்கலாம், வேற ஒருத்தரை போட்டிருக்கலாம்.
ஒரு படிப்புக்காக போறான்னு லீவு கொடுத்து அனுப்புறாங்க சார். ஆமா கரெக்ட். அந்த படிப்பு எதுக்கு தேவைங்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு என்ன தமிழ்நாடு அரசியல் சொல்லி கொடுங்க முதல்ல. அது தெரியாம தானே தப்பா பேசிட்டு இருக்காரு அவரு. சர்வதேச அரசியல் எதுக்குங்க தேவை? சர்வதேச அரசியல் தெரிஞ்சுக்கிட்டா காமராஜர் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தாரு. அதெல்லாம் நீங்க நான் என்ன சொல்றேன், ஒருத்தரை சொல்லுவாங்க எப்பயுமே, ஒருத்தரை இங்க இருந்து தூக்கணும்னா அவர் மேல ஒரு பதவி கொடுங்க. நீங்க சொன்ன மாதிரி பதவியும் கொடுக்கலாம், படிப்புக்கும் அனுப்பலாம். இவர் ஒரு படிப்பாளி, அதனால படிப்புக்கு அனுப்புறாங்க, எல்லாரும் நம்புவாங்க. நான் என்ன சொல்றேன், அதிமுகவுடைய அடுத்த கேள்வி என்னன்னா நம்மகிட்ட இருக்கிறது, அதிமுக மேல பாஜக சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காங்களா அந்த கேள்வி. புதிய தலைமை வந்தது, நீ என்ன சொல்றேன்னா இது வெறும் மெம்பர்ஷிப் கேம்பெயினுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட குழுன்னு சொன்னா அதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். தலைவர் எச் ராஜா போய் ஆளுநரை போய் பார்க்கிறார், அமித்ஷா அவர்களை பார்த்து பெரிய அளவுக்கு மாநில அரசியல் குறித்து தீவிரமாக ரொம்ப நீளமா பேசுறாங்க, விவாதிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மாநில தலைவர் செய்யற வேலைங்க. அதை எச் ராஜா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நான் சொல்றேன், ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த போஸ்டுக்கு வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல, நான் ஏதோ யூகத்தின் அடிப்படையில் பேச விரும்பல. ஆனா பாஜக நீங்க ஒன்று சொன்னாங்க, முடிவெடுத்தது இந்த கூட்டணி வேணாம்னு முடிவெடுத்தது அகில இந்திய தலைமைன்னு சொல்லி நண்பர் நாராயண திருப்பதி சொன்னார். இந்த கூட்டணி வேணான்னு முடிவெடுத்தது அதிமுக தான் முடிஞ்சிச்சு. அதனால இன்னொன்று எதிர்வினை ஆட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க கூட்டணியில் இருந்துகிட்டே எடப்பாடி அவர்கள் பற்றி என்னென்ன பேசினார் அண்ணாமலை? காலில் விழுந்து நான் ஒன்றும் பதவிக்கு வரல, நான் யாரு காலில் விழுந்து தவழ்ந்து போய் நான் பதவி கூட பேசாத மோசமான விஷயங்களை கமெண்ட்ஸை வச்சாரா இல்லையா? கூட்டணி என்ன சொல்லிட்டாரு எடப்பாடி அவர்கள்? என்ன சொன்னாரு? மைக்கும் வாயும் மூலதனம் சொன்னார், அவ்வளவுதான். அதுல என்ன அசிங்கமான? ஆனா அதுக்கு பதிலாக அவர் சொன்ன வார்த்தை என்ன? பொது சபையில ஒரு பொது அதெல்லாம் சாதாரண வார்த்தையா? ஒவ்வொருத்தரும் எதையுமே முட்டா பையன் சொல்லலையா? அவரை முட்டா பையன் சொன்னாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, வயது வித்தியாசம் கூட பார்க்காம அவர் வகித்து கொண்டிருக்கக்கூடிய பதவி பற்றி கூட கவலைப்படாம தற்கூரின்னா என்னங்க? எங்க ஊர் அது நாராயண அர்த்தம், அதுக்கு முட்டா பையன் தான் அர்த்தம். அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாமா என்பதுதான் கேள்வி. எல்லாரும் கண்டிக்க திரும்ப இல்ல, அண்ணாமலைக்கு கொடுத்திருப்பது இது கௌரவமா அனுப்பல, அவர் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அதனால வேறு காரணத்துக்காக அவர் அனுப்பி வச்சிருக்காங்க. அதாவது அண்ணாமலை குறித்த புலம்பல்கள் தொடர்கின்றன. அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார், ஈஸ் ஆன் இஸ் கிரவுண்ட். என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத்தினுடைய முழு ஆசி பெற்றவர் அண்ணாமலை. அவர் பேசிய போதும் சரி, திமுக ஃபைல்ஸ் வெளியிட்ட போதும் சரி, கூட்டணி முறிந்த பிறகு அதிமுகவை பற்றி அவர் வைத்த விமர்சனங்களும் சரி, மேலிட ஆசையோடு வைக்கப்பட்ட விமர்சனங்கள். இது ஒன்று. ரெண்டாவது, பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அதனால் அவரை கழட்டி விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு குழு போட்டிருக்காங்கன்ற பொருள்பட நண்பர் கலை சொன்னார். பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு எப்படி முடிவு பண்ணுறாரு? அண்ணாமலையினுடைய தலைமையில் தான் தேர்தலை சந்தித்து 7 தொகுதிகளில் அதிமுக அதன் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு டெபாசிட்டை பறிகொடுத்தது. 12 தொகுதிகளில் துண்டை காணோம் துணியை காணோம்னு 3வது இடத்துக்கு போனது. இதெல்லாம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸுடைய விளைவு. போய் 2 பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணார் இல்லையா, டிஎம்கே ஏடிஎம்கே. அதனுடைய விளைவு என்னடான்னா 7 தொகுதியில் அதிமுக டெபாசிட் காலி. 72 தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் எந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததில்லை. அண்ணாமலை தான் இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பல வழியிலிருந்து டெல்லிக்கு போனாங்க. அண்ணாமலைக்கு அறிவுரை சொல்லுங்க. ஆமா, சொன்னாங்கல்ல, இருங்க சொன்னாங்கல்ல, அங்க இருங்க, நீங்க சொன்ன இடத்துல பிரச்சனையை உருவாக்கி இந்த கூட்டணி உடையாம இருந்தா சரியான ஒரு 10 சீட் கிடைச்சிருக்கும். சரியான புள்ளியில குறுக்கிட நீங்க எனக்கு அனுமதிச்சிருக்கீங்க. அதாவது போய் இவரை பத்தி முழு நீளத்துக்கு புகார் பட்டியல் கொடுக்க போனாங்க இல்லையா, அந்த இடத்திற்கு இவர்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக அண்ணாமலை அழைக்கப்பட்டிருந்தார். அதுல இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. அங்கே அண்ணாமலை வந்துட்டார் சார் ரூமுக்குள்ள, அவரையும் வச்சுட்டு தான் இவங்க பேசினாங்க. ஆகவே இவர்கள் பேசினாங்க.
இரு தரப்பிலும் வார்த்தைகள் நடந்திருக்கின்றன. அவங்களுக்கு ரிப்போர்ட் போகும் சார், என்னென்ன இங்கே நடக்குதோ. இவர் மட்டுமே சோர்ஸ் இல்லை, ஐபி அவங்க கையில் இருக்கு. பிரதமர் பேசுனது அவர் ரொம்ப மேலோட்டமாக நண்பர் கலை சொன்னார். பிரதமருக்கு தெரியாமல் பேசியிருக்கலாம், இங்கே வளர்ந்துருக்குன்னு அவர் சொன்னது தெரியாமல் சொல்லியிருக்கலாம். எப்படி சார் அவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவர்? ஐபி தரவு இருக்கு சார், மத்திய உள்துறை அமைச்சர் இல்ல அவருடைய ஆசை இருக்கு. அதிமுக பாஜக இருந்தா ஒரு 10 சீட்டு கிடைச்சிருக்குமே சார். இல்லை, நிச்சயமாக உண்டு. அதுதான் ஜி கே வாசன் போய் சொன்னாரு. ஜி கே வாசன் கூறி திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை. அதற்கு இவர்கள் வெளிப்படையாக அண்ணாமலை நீக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விதிக்கவில்லையே தவிர, அண்ணாமலை மாற்றப்பட்டிருந்தால் கூட்டணி இருந்திருக்கும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அப்படி இன்னொரு கட்சியினுடைய டிக்டேட்டுக்கெல்லாம் பாஜக பணியாது. அதனாலதான் நான் மீண்டும் சொல்கிறேன், அண்ணாமலை நீடிப்பார். சேஞ்ச் வந்ததுன்னா, பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்ததுன்னா அதிமுகவினுடைய இஃப் பெட்டர் சென்ஸ் ப்ரிவேல் அப்பான் தம் அலையன்ஸ் வரலாம். நான் சொல்றது ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, ஓபிஎஸ், டிடிவி எல்லாரும் சேர்ந்து ஒரு மெகா அலையன்ஸ் வந்தா வரும். பிஎம்கே இதெல்லாம் வரணும். இப்போதைக்கு யார் அதிமுக இருக்காங்க? தேமுதிகவும் பூவை ஜெகன்மூர்த்தியும் தான். இதை வச்சுட்டு வண்டி தேராது, வண்டி கொஞ்சம் கூட நகராது. ஆகவே பெட்டர் சென்ஸ் ஷுட் ப்ரிவேல் அப்பான் ஏடிஎம்கே. என்னன்னா, அண்ணாமலை எல்லாம் மாத்துவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு கூடாது. பாரதிய ஜனதாவோ அல்லது அதிமுக எதிர்பார்க்குதா? இல்ல சார், அவங்க தொடர்ந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ண என்ன காரணம்? வை தே ஆர் டார்கெட்டிங் அண்ணாமலை? அவர் நடுவில் பேசாம தான் இருந்தார். இவர் நண்பர் கலை அவர்கள் சொன்னது எனக்கு வேப்பா இருந்தது. அவர் என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர். அவர் சொல்றாரு, அவர் ரொம்ப இதுவாக பேசிட்டார், மோசமாக பேசிட்டார். அவர் இந்த நமது அம்மான்ற பத்திரிகை வருது, அதை படிக்கிறதே இல்லையா? அதில் ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, கேபி முனுசாமி, முன்னாள் அமைச்சர்கள், இன்னும் பேர் சொல்லாதவங்களாம் இருக்கேன். பக்கம் பக்கமாக பார்த்தீங்கன்னா டெய்லி அண்ணாமலையை பற்றி ஒரு 2 பேரா யாராவது மோசமாக திட்டியிருப்பாங்க. என்னன்னா, இவருக்கு என்ன அரசியல் அறிவு இருக்கா? புதியவர், போனவர், படிப்ப, அவர் என்ன அரசியலை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? நாங்கள் பழந்தின்னு கொட்டை போட்ட இயக்கம், நேற்று பெய்த முளையில் இன்று முளைத்த காளான், மழையில் முளைத்த காளான், இதில் ஆரம்பிச்சு விட்டில் பூச்சி, இதில் ஆரம்பிச்சு வசை மாறி டெய்லி வரும். நம்மள வராத நாளே கிடையாது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஒருத்தர் ரியாக்ட் பண்ணாமையே இருப்பாரு? படிச்சு பாஸ் ஆனவர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிச்ச பாஸ் ஆனவர், பல எக்ஸாம்ஸ் எழுதல தேறி இருக்காரு, சிவில் சர்வீஸ் அதில். ஆகவே ஒன்றும் விவரம் இல்லாமல் அவர் அந்த இடத்துக்கு வந்துடலாம். கேட்டுருவோம். திரு மணிகண்டன், அன்னைக்கு கூட்டணியில் இருந்தப்ப நல்ல அறிவுரையை சொல்லுங்க அண்ணாமலைக்குன்னு அன்றைய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போனாங்க. அன்னைக்கு அண்ணாமலையை நீக்கல. இன்னைக்கு கூட்டணியிலே இல்லை அதிமுக, இன்னைக்கா நீக்குவாங்க? அது பழைய நினைப்படா பேராண்டின்னு சொல்லுவாங்க. அது வாஸ்தவம். ஏன்னா பாஜகவுக்கு, மத்திய பாஜகவுக்கு ஒரு தடுமாற்றம் அப்போ இருந்தது. என்னன்னா, மத்தியில் பார்த்தா வட மாநிலங்கள்லேயே ஒரு 350 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம், அதனால தமிழகத்தில் பரிச்சார்த்த முறையாக தனியாக நின்று பார்க்கட்டும் இவர் சொன்ன புள்ளி விவரங்களை அன்றைய மத்திய தலைமை நம்பியது. நல்லா சொல்கிறேன் கேட்டுக்குங்க. அங்கேயே 350 சீட்டு வந்துருங்கண்ணா, இங்கே என்ன தனியாக விடுங்கண்ணா, அதிமுக க்ளோஸ் பண்ணிடுறேங்கண்ணா, 25% ஓட்டு வாங்குவாங்கண்ணா, 10 எம்பிங்களாம் ஜெயிச்சு கொடுப்போன்னே பிஜேபி இதை சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா நம்ம தாங்க 350 சீட்டு ஜெயிக்க போகிறோமே, அதனால இங்கே விட்டு தான் பார்க்கலாமே, தமிழகத்தில் இவர் தான் ஒரு புது தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாந்து போனாங்க. நீங்க சொன்னதே திருப்பி சொல்றேன் கார்கே, கூட்டணிங்கிற பானையை அண்ணாமலை போட்டு உடைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 சீட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிருந்தா இன்னைக்கு ஒரு ஷார்ட் ஃபால்ல இருக்கிற மத்திய அரசுக்கு அது எவ்வளவு பெரிய உதவிகரமா இருந்திருக்கும். இதெல்லாம் அண்ணாமலை சொன்ன தவறான புள்ளி விவரத்தால தானே நாம இந்த மாதிரி போயிட்டோங்கிற அந்த வருத்தம் பிளஸ் கோபமும் ஒரு காரணம். இது ஒண்ணுங்க. அதே எடப்பாடி கேட்டது வருத்தமா இல்லையா அண்ணாமலைக்கு? அண்ணாமலை சொன்னாரு இல்ல, நான் இல்ல ஒண்ணு சொல்லிடுறேங்க. இதுல என்னன்னா, உழைக்காமல் தலைவரானவர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு சாதாரணமான அரசியல் ரீதியான ஒரு விமர்சனத்தை திரு எடப்பாடி பழனிசாமி வச்சாருங்க. திரு ஹெச் ராஜா எனக்கு தெரிஞ்சு ஜனசங்க காலத்திலிருந்து இந்த கட்சியில உழைக்கக்கூடியவர். அவர் இது வரைக்கும் மாநில பாஜக தலைவராக ஆக முடிஞ்சது. இதே மாதிரி எண்ணற்ற எத்தனையோ பேர் இருக்கிறப்ப 3 வருடத்துக்குள்ள வந்த உடனே அமெரிக்க ரிட்டர்னு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நேரடி கதாநாயகங்கிற மாதிரி மாநில தலைவர் பதவிக்கு வந்தப்பா கீழே இருந்து அந்த கட்சியில என்னென்ன பலிதானம் பண்ணிக்கலாம், எவ்வளவு தியாகம் பண்ணிட்டு பிஜேபி வளர்ந்ததுங்கிற வரலாறு உனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிற அடிப்படையில் ஒன்று சொன்னாருங்க. இவர் சொன்னாருங்க, நாராயணன் திருப்பதி அண்ணாமலை பேரை சொன்னா நல்லதுனாரு, பழனிசாமி பேரை சொன்னீங்கன்னா பாவந்தீர். நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கதவை தட்டியதா இல்லையா? இதை ரமேஷ் நாராயணன் இல்லைனார்.
அண்ணாமலை மீறி மத்திய பாஜக முடிவு எடுக்கலன்னு சொன்னார். ஆனால் எடுத்த முயற்சி எடுத்தாங்களா இல்லையா? ரமேஷ் சொல்லுங்க. மணிகண்டன் வந்து கொஞ்சம் குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் சுற்றுல பேசும்பொழுது இந்த கூட்டணியை முறித்தது அதிமுகன்னாரு. இப்போ பேசும்பொழுது என்ன சொல்றாரு, அந்த கூட்டணி என்கிற பானையை போட்டு உடைத்தது அண்ணாமலை அப்படின்றாரு. இதுல என்ன சொல்ல வர்றாரு? முதல் சுற்றுல ஒண்ணு சொல்றாரு, உடைத்தது அதிமுக, உடைக்க தூண்டியவர் அண்ணாமலை. ஒரு நிமிஷம் பாருங்க. இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகளை பார்த்துட்டு அப்புறமா நீங்க பேசுங்க. நான் சொல்றதுல என்ன தவறு இருந்தா சொல்லுங்க. நீங்க முன்னுக்கு பின்முரணா பேசக்கூடாது. அப்போ நீங்க குழப்பத்தில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதிமுக எப்படி குழப்பத்தில் இருக்குதோ அதே மாதிரி இவங்களும் குழப்பத்தில் தான் இருக்கிறார். ரெண்டாவது, கலை சொன்னாரு, முக்கியமான விஷயம் அது. கலை சொன்னாரு இந்த மாதிரி முட்டா பையனா சொன்னாரு, தற்கூரின்றது முட்டா பையனா ஒண்ணுதான்னு. அண்ணாமலை என்ன முட்டா பையனா சொன்னார் எடப்பாடியா? இல்லையே, தற்கூரின்னு தான் சொன்னாரு. அவர் ஒன்றும் தவறா ஒன்றும் சொல்ல. நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடியை டெட் பாடின்னு பேசினார். ஒரு நிமிஷம், எடப்பாடியை டெட் பாடின்னு பேசினாரு உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு இவ்வளவு குதிக்கிறாங்கல்ல, அண்ணாமலை தற்கொலைன்னு பேசிட்டாருன்னு. அன்னைக்கு இத்தனை பேர் என்னங்க செஞ்சிட்டு இருந்தாங்க? இதே மணிகண்டன் எடப்பாடி டெட் பாடி. அது மட்டும் இல்ல, அவரு காலில் விழுந்திருந்தாரு, கொஞ்சம் விட்டுருந்தான்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு, கொஞ்சம் விட்டுருந்தான்னு. தமிழ்நாட்டில் முதல்ல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கைது பண்ணணும்னு கேட்டவன் இது நாராயணன். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா அநாகரிகமா யாரும் பேசக்கூடாது. ஆனால் சொன்னவர் மீதான பிரச்சனை இல்லை. யார் சொன்னாங்களோ அந்த நபரை எப்படியாவது காணல் பண்ணும், தவறு கண்டுபிடிக்கணும்ன்றத அண்ணாமலை. எடப்பாடி சொன்னதை பத்தி இவங்க யாருக்குமே கவலை இல்லைங்க. இவங்கெல்லாம் யாரும் கவலைப்படல. அப்படி கவலைப்பட்டிருந்தாங்கன்னா எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக இருந்த பொழுது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசிய பேச்சுக்கள், அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசிய பேச்சுக்களுக்கெல்லாம் இவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க? சும்மா இருந்தாங்க. எல்லாருமே சும்மா தான் இருந்தாங்க. ஏதாவது நீங்க ஒரு போராட்டமோ இல்ல அந்த மாதிரி கண்டன அறிக்கை காமிங்க, யாருமே அதுக்கு எதிர்வினை ஆட்டல. ஆனால் நல்லா புரியுங்க, ஆனால் நான் ஆதாரம் நான் கொடுக்குறேன், யாரும் மாற்றவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவ்வளவு கேவலமாக பேசினாங்க. அண்ணாமலை பேசியது இவர் சொன்ன மாதிரி நான் முட்டா பையனா சொல்லிட்டாருன்னு கேட்டாரு. நான் கேட்கிறேன், முட்டா பையனா சொன்னாரு, தற்கூரின்னு சொன்னாரு, சொல்லக்கூடாது. இல்ல சார், அது ஒண்ணு அநாகரிகமான வார்த்தை. களவாணி பயல்களை புறம்போக்கு ஸ்டாலின். அதுக்கு நான் சொன்னதுக்கு 2 நாள் கழிச்சு கள்ளக்குறிச்சியில வந்து களவாணி பயல்கள் என்பதும் புறம்போக்குகள் என்பதும் சட்டசபை குறிப்பிலேயே இருக்கிறது. அது அநாகரிக வார்த்தை இல்ல. எத்தனை பேர் வந்து இது தவறுன்னு கண்டு கலை ஒரு மூத்த பத்திரிகையாளர் கலை அவர் இதை பத்தி பேசிருக்கிறாரா? இந்த மாதிரி வந்து ஸ்டாலின் சொன்னது தவறுன்னு பேசினாரா? பர்பஸா பாஜக அதிமுக எதிர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இது அரசியல் சார். பிஜேபி வளர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் இந்த இரு கட்சிகளையும் தாண்டி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக. ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கும் பாஜக மேல கோபம் வரதான் செய்யும். திரு புகழேந்தி, பாஜக நெருங்குகிறதா இல்லை விலகித்தான் இருக்கிறதா? பாஜகவில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவில் உங்களுடைய பார்வை என்ன? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. கார்கே வணக்கம். வணக்கம். ரொம்ப நேரம் சாடிகையும் பீடிகையும் போயிட்டே இருந்தது. நான் பார்த்தேன். தற்கூரி என்று சொன்னது, முதல்வர் மூளை இருக்கா அப்படின்னு கேட்டது, இது மாத்திரம் கேட்கலீங்க. அண்ணாமலை, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையில் 12 தொகுதிகளில் 3வது இடத்திற்கும், ஒரு தொகுதியில் 4வது இடத்திற்கும், 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தும் தொடர் தோல்விகளை சந்தித்தும் இருக்கிறது. நீங்க 2 நாடாளுமன்ற தேர்தலை எடுப்பீர்களே, ஆனால் அந்த பர்சன்டேஜ் இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 34 இடத்துல நின்று 20% வாங்கியிருக்கோம் பாங்க. சார், வெறும் 20 இடத்துல நின்று 33% வாங்கியிருக்கோம் சதவீதம். இதையும் சேர்த்துதான் திரு அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் கேள்விகளை அடுக்குகிறார். இவரை திட்டினது அவரை திட்டினதுலாம் விட்டுருங்க சார். அவர் வந்து முதலமைச்சர் திட்டத்தை பத்தி பேசுறாங்க. சார், எனக்கு வயிறு ஏன்னு கேட்டீங்கன்னா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட இயக்கத்தை ஆட்சி கட்டியில் அமர்த்தினார். அவருக்கு ஒரு காயின் வெளியில வருது காருங்க. அதுல சி.என். அண்ணாதுரையின் தமிழ்ல இருக்கு. அதுக்கு பின்னாடி இப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு காயின் வெளியில வருது. அதுல வந்து தமிழ் வெல்லும் அப்படின்னு சொல்லி தமிழ் எழுதுறது பதிக்கப்பட்டிருக்கு. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ் பல்கலைக்கழகத்தை கண்டவர், தமிழ் மேம்பாட்டு கழகத்தை கண்டவர், பாரதியார் பாரதிதாசன்
கவிதைகளை எல்லாம் சினிமாவில் கொண்டு வந்தவர். தமிழுக்காக சொல்லவன்னா அறிஞர்களை எல்லாம் பாராட்டி அவ்வளவு பண்ணவர் தமிழுக்கு. தந்தை பெரியார் எழுத்துக்களை சீர்திருத்த எழுத்துக்களாக மாற்றிய வெளியிட்டாங்களே. எடப்பாடி இருந்தப்போ வெளியிட்டாங்களே, சிஎம் இருந்தப்போ. ஆமா சார், வெளியிட்டாங்க. தமிழ் இல்ல இதுல. தமிழ் இல்ல சார், எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கு. அப்ப மூளை இருக்கான முதலமைச்சர் கேட்டது தப்பா ரைட்டா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு வேதனையா இருக்கு. தமிழுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருப்பார் புரட்சி தலைவர். சரி, இங்க வந்துருங்க. இங்க பாஜக தமிழ் மாநாட்டை கண்டவர் உறவை எப்படி பாக்குறீங்க? சார், இனி பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு உறவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்குமே ஆனால், பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக உறவை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்குமே ஆனால் அது ஒரு சிரிப்பாக மாறிவிடும். மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த நிலைமைக்கு இருவரும் அடித்துக் கொண்டு, எனக்கு ரொம்ப வேதனை, ஏன் அண்ணாமலை போனாரு வெளிநாட்டுக்கு அப்படின்னு. இங்கேயே நம்ம எனது நண்பர் எடப்பாடி பழனிசாமியுடைய சரித்திரத்தை படிச்சிருந்தா போதும். அவர் போய் ஏன் ஃபாரின் போனார்னு நான் நினைக்கிறது உண்டு. ஆகவே இது ஒரு நிலைப்பாட்டை மீறி போய்விட்டது. இந்த கிண்டல் கேலி தகராறு இதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா கார்கே, இந்த கட்சி ஒற்றுமை இல்லாமல் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. இல்ல, நீங்க ஒற்றுமை மட்டும் பத்தி பேசுறீங்க, அணிகள்லாம் ஒண்ணு சேரணும்னு. பாஜக இன்னைக்கு வாங்கியிருக்க ஓட் பர்சன்டேஜ் என்ன? அதிமுக வாங்கியிருக்க ஓட் பர்சன்டேஜ் என்ன? நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க ஒன்றரை அடைஞ்சிருந்தா எத்தனை சீட் ஜெயிச்சிருப்பாங்க? இவங்க இருவரும் இணைந்தாலே வெற்றி இருக்கே. ஒரு மாபெரும் இயக்கம் சார். தோல்விகள் என்னவென்று கண்டிராத இயக்கம் சார். தலைவர் காலத்துல அம்மா தோல்விகளை பகிர்ந்து கொண்டார்கள், வெற்றிகளை குவித்தார்கள். இதுதான் சார் சரித்திரம் அஇஅதிமுகவுக்கு. இன்னைக்கு தொடர் தோல்விகள் சார். முடியல இந்த தோல்விகளை. ஏன் ஒரு கட்சி உங்களை நம்மள அஇஅதிமுகவை தேடி வரவில்லை? அஇஅதிமுகவில் வெளியேற்றப்பட்ட தேமுதிக வருது, ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அந்த கட்சி கூட்டணியில் ஜெயிச்சிட்டாரு கேப்டன் சன்னு அப்படின்னு நினைச்சாங்க விஜய் பிரபாகரன். அந்த அளவுக்கு அது மேலையும் கீழையும் போகுது. சோனியா அன்புமணி ராமதாஸ் அடுத்த கட்டத்தில் ஜெயிச்சிட்டாங்க தோத்துட்டாங்கன்னு போகுது. அஇஅதிமுக டெபாசிட் போகுது. நீங்க இந்த தற்கூரியாதான் வேணாம், விட்டுருக்க திட்டத்தெல்லாம் வேண்டாம். இந்த நிலைப்பாடு எப்படி மாறும்? அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், எந்த கட்சி ஆகட்டும், அனைத்து இந்திய அதிமுகவை எப்படி தேடி வரும் கார்கே? மக்கள் நிலைமை, மக்கள் மனநிலை மாற வேண்டும். கேப்போம். அதை கேட்டுரும். ஒரு நிமிஷம். திரு கலை, பாஜக வந்து அதிமுக சாஃப்டா பாக்குதா, அதிமுகவோட மற்ற கட்சிகள் நெருங்கி வருதான்ற இந்த கேள்வி இருக்கப்போ பிரேமலதாவே சொல்றாங்க ஒன்றிணைந்து இருந்ததுதான் அதிமுக ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரி எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, இந்த தேர்தலில் அதிமுகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. பாஜக பக்கத்தில் வரணும்னா கூட ஒன்று சேரணுமா, இவங்களோட சேர்ந்தா வெற்றி கிடைக்குமான்னு யோசிப்பாங்கல்ல கலை. ஏங்க, பிரேமலதா பேசுனதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்ததை விட கூடுதலாக அதிமுக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஏதாரமான எதிர்வினைகளை சந்தித்து சவால்களை சமாளித்து அவங்க இன்னைக்கு அங்கீகாரத்தையும் சின்னத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்க ஒரு பலமான கட்சியாக இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே. நாடாளுமன்ற தேர்தல் என்பது அவங்களுக்கான தேர்தல் அல்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து மத்தியில் ஆட்சி அமைப்பது என்பதற்காக இரு கூட்டணிகளுக்கிடையே நடந்த முரண்பாடான தேர்தல். அதில் வந்து அதிமுக இல்லை. மக்கள் குறிப்பாக அர்பன் செமி அர்பனில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அதிமுகவை கொஞ்சம் புறக்கணிச்சாங்கிறது உண்மை. ஆனால் அதனால் பாஜக பலம் பெற்று விட்டது 11% வாங்கினாங்கன்னா அதை வந்து அவங்க சந்தோஷப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்கிறேன், 11% நீங்கள் வாங்கினது அதிமுக கூட்டணியில் பார்க்க மாட்டீங்க. சுயேட்சை, நான் பேசிடுறேன், முடிச்சிடுறேன். அவங்க கூட்டணியில் இருந்த சுயேட்சைகள் வாக்குகளையும் சேர்த்து தான் அந்த 11% இல்லை. அதெல்லாம் கழிச்சா நீங்க 5-6% தான் நிக்கிறீங்க. அதெல்லாம் சேர்த்து நோட்டாவுக்கு கீழே இருந்தீங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி நோட்டாவுக்கு மேல வந்து ஒரு நிமிஷம் சட்டமன்ற தேர்தலில் நீங்க நோட்டாவுக்கு திரும்ப போறீங்க. நான் பேசிடுறேங்க, ஏங்க நான் முடிச்சிடுறேன், சொன்ன கருத்தை முடிச்சிடுறேங்க. நீங்க சட்டமன்ற தேர்தலில் திரும்ப நோட்டா கீழே போறீங்க. உங்க போட்டி என்பது அதிமுகவோட இருக்கவே முடியாது. இரண்டாவது இடத்துக்கான போட்டியே இல்லை உங்களுக்கு நோட்டாவோட தான் எப்பயுமே போட்டி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக வலுவான கட்சியாக எமர்ஜ் ஆகும். 18% மோடி பிரதமர் என்று முன்வைத்து அதிமுக தேர்தலை சந்தித்த போது அது 18% தான் வாங்கினாங்க. ஆனால் எடப்பாடி முதல்வர் என்று முன்வைத்து தேர்தலை சந்தித்தப்ப அவங்க 34% வாங்கினாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்க மீண்டும் உயிர் தெழுவாங்க.
அவங்க மேல வருவாங்க. திமுக வைத்த தவறான விமர்சனங்களுக்கு எதிர்வினை ஆற்றி இருக்கிறாங்க. அது நண்பர் நாராயணன் திருப்பதி எப்படி கவனிக்காம போனார் எனக்கு தெரியல. அவர் நமது அம்மா என்னை விட அதிகமா படிக்கிறேங்கிறாரு. கடுமையான எதிர்வினை ஆற்றி இருக்கிறாங்க. அதே தரத்துல பேசியிருக்கிறாங்க. எந்த கட்சியும் அதை செய்யும், எந்த கட்சியும் அதாங்க செய்யும், எந்த கட்சியும் அதான் செய்யும். அது அண்ணா, நான் இன்னொன்று சொல்லி முடிச்சிடுறேன், இதோட முடிச்சிடுறேன். அண்ணாமலை எதிரி அல்லங்க, அண்ணாமலையினால அவங்க போகல. அண்ணாமலை மத்திய பாஜக பயன்படுத்துது. அந்த மத்திய பாஜக வியூகம் என்ன, தமிழ்நாட்டில் அதிமுக பின்னுக்கு தள்ளணும். அதான் இன்னைக்கு அமித்ஷா பிளான். அண்ணாமலை பிளான் தான். அப்படி இருக்கும்போது அதிமுக பின்னுக்கு திமுக பின்னுக்கு தள்ளணுங்கிற எண்ணமே இல்லைங்க அவங்களுக்கு. அந்த நோக்கமே இல்லை, அந்த குறிக்கோளே இல்லை அவங்களுக்கு. அவங்க ஸ்ட்ராட்டஜி அதிமுகவை இப்ப நண்பர் ரமேஷ் அருமையா சொல்லிட்டாரு. யாரெல்லாம் சேர்க்கணும், சசிகலாமா சேர்க்கணும், ஓபிஎஸ் சேர்க்கணும், யார் யார் போகணும், எல்லாரையும் சேர்க்கணும். ஸ்டாலின் சேர்க்கணும் தான் சொல்லல, அவர் மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க கட்சிக்குள்ள 1000 பேர் சொல்லிக்குவாங்க. எங்க கட்சிக்குள்ள 1000 பேர் சொல்லுவாங்க, அதுக்கு எதிர்வினை ஆற்றியாச்சு. இறுதி முடிவு அந்த அவங்களுடைய இது எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டில எடுத்தாச்சு. அதனால அதை பற்றி நீங்க பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க இன்னொரு கட்சி விவகாரத்துல சொல்றீங்க, தலையிட்டு இவங்களெல்லாம் சேர்த்துக்கோன்னு சொல்றீங்க. நான் பத்திரிகையாளர் சொல்றதுக்கு நீங்க யாருங்க சொல்றதுக்கு? நான் ஒரு பத்திரிகையாளர் சார். நீங்க என்ன, நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க யாருங்க சொல்றீங்க? பலம் கொடுன்னு அறிவுரை சொல்றீங்க, அவ்வளவுதான். சேத்தா பலம் சொல்றது இல்ல. இதே நிலைமை பாராட்டு ரமேஷ், நண்பர் ரமேஷ் நண்பர் ரமேஷ் நான் பாராட்டுறேங்க. அவர் பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கறத கரெக்டா சொல்லிட்டாரு. இவங்களெல்லாம் வெளியேற்றப்பட்டவங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன கட்சிக்குள்ள வச்சு குழப்பத்தை உண்டாக்கி அதிமுகவை தான் பாஜகவுடைய இறுதி நோக்கம். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிமுக வெளியேறிச்சு. அண்ணாமலைக்காக இல்ல, அண்ணாமலை கருவியா பயன்படுத்தப்பட்டாரு. அதுக்காக அவங்க பாஜக தலைமையினுடைய நோக்கத்தை புரிஞ்சுட்டு வெளியே போனாங்க. திரும்ப இறுதி கருத்து ரமேஷ். இல்ல அவரு சொல்றது நல்ல எண்ணத்துல சொன்னதை அவர் புரிஞ்சுக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி கட்டமைக்கப்படாவிட்டால் அதிமுக தேராது. அதிமுகவுக்குள் யார் யார் சேர்க்க வேண்டும் என்று எடப்பாடி தான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அவங்கெல்லாம் உள்ள வந்தாங்கன்னா குழப்பம் வரும். அப்படி என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி பலவீனமான தலைவரா, தன்னம்பிக்கை இல்லாதவரா? செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்த தன்னம்பிக்கை இல்லையா என்ற கேள்விகள் வருகின்றன. என்ன திரு எம்ஜிஆர் திரும்ப அதிமுக உள்கட்சி பிரச்சனை பற்றியே பேசிட்டு இருக்கிறீங்க. திரும்ப அதிமுக உள்கட்சி அவங்க தீவிரமா பேசி விவாதித்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இனிமே உங்களை சேர்க்கிறது இல்லைங்கிற இறுதியான முடிவுக்கு வந்தாங்க. நான் சொல்றது என்னன்னா திரும்ப சேர்த்துக்கோங்க. ஒரு அரசியல் பார்வையாளராக, ஒரு பத்திரிகையாளராக சேர்க்க மாட்டேங்கிறாங்க. மதிப்பீட்டை நான் சொல்றேன், உங்களே சேர்க்க முடியாது. என்னுடைய மதிப்பீடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. அதிமுக வலிமையான கூட்டணியை கட்டமைக்காவிட்டால் எழுச்சி பெறுவதோ மீண்டும் எழுவதோ எழுந்து நிற்பதோ கடினம். ஓகே மணிகண்டன், இறுதி கருத்து. 5 முனை போட்டின்னு அண்ணாமலை சொல்றாரு. இன்னுமா எல்லாம் ஒன்றிணைவாங்க, இதற்கான சமிக்கையை பாஜக கொடுக்குதுன்னு பாக்குறீங்க? அதாவதுங்க, மரியாதைக்குரிய மிஸ்ஸஸ் கேப்டன் விஜயகாந்த் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சு போயிட்டாரு, அதனால உங்களுக்கு ஓட்டு இழப்பு இருக்குது. சேலம் SR பார்த்திபன், சந்திரகுமார், நடிகர் அருண்பாண்டியன்லாம் அந்த கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க. அதனால ஒரு தோழமை சுட்டல் அவங்களெல்லாம் திரும்ப இந்த கட்சியில கொண்டு வந்து சேர்த்து இந்த கட்சியை பலப்படுத்துங்க மிஸ்ஸஸ் கேப்டன். கூட்டணி அதிமுகவிற்கு அவசியம் அப்படின்னு திரு ரமேஷ் அவர்கள் சொல்றதுல நான் உடன்படுறேன், அதுல மாற்று கருத்து இல்லை. கூட்டணி ஒன்றுதான் வருகின்ற தேர்தலில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை. நாராயணன் திருப்பதிட்டு ஒன்று சொல்லிடுறேன், கூட்டணியை உடைத்தது அதிமுக, உடைக்க தூண்டியது அண்ணாமலை. நான் சொன்னதுல மாறுபட்டே பேசலைங்க. அதிமுகவை நோக்கி காதல் கடிதம் அனுப்பி இருக்கிறது பாஜக. அதுக்கு பதில் சமீட்சை ஏதாவது அதிமுக பக்கம் இருந்து வந்தால் லண்டன் பிளைட்டு டெல்லிக்கு திருப்பி விடப்படும், இல்லைன்னா சென்னையிலேயே லேண்ட் ஆகும். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. 3 மாசம் வெயிட் பண்ணு, மேல இருக்குதான்னு பார்க்கலாம் உன் தலை. சரி, ஓகே. லண்டன் ஃபிளைட் டெல்லி வருமா சென்னை வருமான்னு கேட்குறாரு சார். இல்லை அதாவது இதெல்லாம் சும்மா இந்த உக்ரைனுக்கு போயிடும் ரைமிங்கில் ஏதோ பேசுறாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் 2026 தேர்தலில் திரு அண்ணாமலை அவருடைய தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்
அப்படிங்கிற உறுதிப்பாட்டை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. அதனால அதான் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தெளிவாக சொன்னேன் நான். அதனால அது இல்லை விஷயம். இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெறுகிற மற்ற விஷயங்கள்லாம் புறந்தள்ளிட்டு எல்லாருமே அண்ணாமலை 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 என்ற அளவிற்கு அண்ணாமலையினுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது புதிய கமிட்டியை அதிமுக வரவேற்பு, ஆர்பி உதயகுமார் அதுல பொலிட்டிக்கல் மெசேஜ் இல்லையா? அதெல்லாம் இப்போ அவர் சொல்லலையா, கலை சொன்னாரு, இன்னொரு கட்சி விஷயத்துலயா நீங்க பேசுறீங்கன்னா அது இவரை சொல்லக்கூடாது சொன்னாரு, நான் பேச மாட்டேன். அதே மாதிரி மற்றவங்களும் பேசக்கூடாது. அதிமுக ஏன் எங்களுடைய கமிட்டி பத்தி பேசணும்? எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை, எங்களுடைய மாநில தலைவர் 2 மாதங்கள் ஊரில் கட்சியினுடைய அமைப்பு ரீதியா நாங்க சில விஷயங்களை செய்யறோம். எல்லாவற்றையும் விட்டு இன்னைக்கு 5 முனை போட்டி அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்னது சரிதான். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றுதான் என்ன வேண்டுமே தவிர 2 சீட்ல நாங்க நான் சொல்றேன் ஏங்க அப்புறம் அது கட்சியே இல்லைங்க, நான் சொல்றேங்க. 2 சீட்டுக்கு 10 கோடி வாங்குறது, 15 கோடி வாங்குறது, 10 சீட்டுக்கு அலையிறது, 20 சீட்டுக்கு அலையிறது, இதெல்லாம் வியாபாரம். என்னுடைய கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொல்பவன் தான் உண்மையான கட்சியில் இருக்கக்கூடியவர். தேர்தல் காலத்தில் வர அதுதான் கூட்டணி. நல்லா புரிஞ்சுங்க. நான் பிராக்டிகலா தான் சொல்றேன். எந்த ஒரு கட்சி அப்புறம் அது கட்சியே இல்ல சார். தனித்து தான் இப்ப ஆட்சி பிடிப்பேன்னா நான் அப்படி சொல்லலங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்க. நான் அப்படி நான் சொல்ல ஒரு நிமிஷம் ரமேஷ், நான் அப்படி சொல்ல. நான் சொல்வது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அது ஆட்சியை பிடிக்க வேண்டும், வளர வேண்டும், தமிழகம் முழுவதும் அல்ல இந்தியா முழுவதும் வளர வேண்டும் என்று நினைத்தால்தான் அதற்கு பெயர் கட்சி. இல்லை என்று சொன்னால் அவர்கள் வியாபாரிகள். தேர்தல் நேரத்தில் வருவது கூட்டணி, எதிர்பலத்தை பார்த்து அமைப்பது கூட்டணி. அது அமைய தவறு. திரு புகழேந்தி, ஏற்கனவே கதவடைக்கப்பட்டு விட்டது, ஒருங்கிணைப்புலாம் இல்ல அப்படின்னு ஒருங்கிணைப்பு குழு வேற வச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க சார்? இப்போ ஒருங்கிணைப்பு சில நேரத்துல கலை சொல்றது நீங்க ஒத்துக்கணும். இந்த 3 பேர் ஒன்னா சேரணும், அது பாருங்கிறாரு. இப்போ மதுரையில் கூட ராஜன் செல்லப்பா, உதயகுமார், அப்புறம் இந்த 3 பேர் ஒன்னா சேர மாட்டாங்க. இது அரசியல் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம். சரியா சேரலன்னா மக்கள்கிட்ட போய் சொல்லணும், தொண்டர்களை சேர்க்கணும்ன்ற முடிவோட பயணிக்கிறோம். ஆனா கலை இன்னொன்னு சொன்னா ரொம்ப சூப்பரா, உயிர் தெழுவார்கள். அப்ப புதைக்கப்பட்டு விட்டார்களான்ற கொஸ்டின் ரைஸ் ஆகுது. புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப உயிர் தெழுவார்கள் அவர் தவறி எப்படி சொன்னாரு தெரியல. ஆனா ரமேஷ் சொல்லும்போது சொல்றாரு இங்க ஒற்றுமை வேண்டும்ன்றாரு. ஆனா அதிகபட்சமா ஒரு கேள்விய இன்னைக்கு டிபேட்ல கேட்கிறேன், எந்த அரசியல் கட்சி இருக்கிறது அதிமுக தொடர்ந்து வருவதற்கு? திமுக ஒண்ணு வராது சார், எழுதி கொடுக்குறேன் நானு. அந்த கூட்டணியில இருந்து யாரும் வரமாட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி முழுவதுமாகவே விலகிவிட்டது நினைக்கிறேன். அப்ப யார் இருக்காங்க? யார் இருக்காங்க சொல்லுங்க. தேமுதிக ஒண்ணுதான் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அன்பு சகோதரி முயல்கிறார். அப்போ விட்டா அதிமுகவோடு சேர்ந்து பயணிக்க யார் வருகிறார்கள்? ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், தேடுதே மயக்கம்ன்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஆகவே இது நடக்காது ராஜா. இங்க அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கின்ற இந்த கூட்டணிக்கு யாரும் வருவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. டிசம்பர்ல உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு பின்னாடி 26 பாப்போம். 20 டிசம்பர்லயே தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்னு. அது வரைக்கும் நீங்க போக வேண்டாம். ஆகவே கூட்டணிக்கு அதிமுகவோடு வருவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை. திருமாவளவனோடு இருந்த யாரும் வரமாட்டாங்க. இல்ல அவர் திரு புகழேந்தி சொன்னது போல இன்றைய தினம் ராகுல் காந்தியினுடைய பதிவை நீங்க பார்த்திருப்பீங்க. முதலமைச்சரோட சென்னையில சைக்கிள் ஓட்டணும்னு சொன்னதை. அதே போல காங்கிரஸ் இருக்கிற இடங்கள்ல தான் இடதுசாரிகள் இருப்பார்கள். அந்த அணி பலவீனம் அடைவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஆகவே அதிமுக கூட்டணிக்கான நபர்களை தேட வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம். இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மிக தெளிவாக கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் அவர்களுடைய அடிப்படைன்றாங்க. ஆகவே அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு தயாரான கேட்க. கலை ஒரே வரி கலை எங்க அதிமுகவை எதிர்ப்பதுதான் பாஜகவினுடைய ஒரே நோக்கம் என்பது நண்பர் ரமேஷ் பேச்சிலிருந்து தெளிவா தெரியுது. திமுகவை ஆட்சியா வந்துருங்கிறார் அவர், அவங்களை அசைக்க முடியாதுங்கிறார். எவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார், பத்திரிகையினுடைய இணையாசிரியர் புள்ளி விவரங்கள் இருக்கட்டுங்க. 10% கம்மியா வாங்கியிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல். அந்த புள்ளி விவரம் அவருக்கு தெரியுமா?
திமுக கூட்டணி 10% கம்மியா வாங்கியிருக்குது. ஏடிஎம்கே அது தெரியுமா அவருக்கு? 7 தொகுதி டெபாசிட். அதிமுக 1% கூட வாங்கியிருக்காங்க. இறுதி கட்டம் பாஜக கூட போய் என்ன கண்டீங்க 2019ல? சரி, ஒரே 2019 என்ன கண்டீங்க? ஒரே ஒரு இறுதி கட்டம். 2021 என்னத்தை கண்டீங்க? ஒரே பாஜக கூட்டணி போனா என்ன கிடைக்குங்க? அதனாலதான் வெளியே வந்தாங்க. நீங்க அவங்க திமுக வீழ்த்துவதற்கான சரியான வியூகத்தை வைத்திருக்கிறார்கள். கூட்டணி யாரும் வரமாட்டாங்கன்னு இவரே புகழேந்தி ஜோசியம் சொல்லிட்டே இருக்கிறாரு. அவர் ஜோசியங்கள்லாம் பழிக்க போறது அந்த நேரத்துல இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. என்ன காத்து வந்து திமுக ஆட்சி வராட்டி யாருங்க வருவா தமிழ்நாட்டை சொல்லுங்க. அதை மட்டும் யாரா பதில் சொல்லுங்க. திமுக வீழ்ச்சி நிச்சயமா சொல்லுங்க. குழப்ப நிலை கூட வரலாம். அவங்க தோல்வியடைஞ்சா யார் வருவா? ஓகே ரைட் ஓகே. அந்த இடத்துல யார் வருவா? மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில அதிமுக மட்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் அந்த ஒரு நிலை உருவாகுது. அதிமுகவுக்கு பெர்செப்ஷன் மாறும்போது அடுத்த இந்த 3 மாத காலத்துல பாஜகவுடைய நகர்வு என்ன? திரு மணிகண்டன் சொல்றாரு, இது எழுதப்பட்டிருக்க அன்பு கடிதம்ன்றாரு. அன்பு கடிதத்துக்கு பதில் கடிதம் வருகிறதா, மோதல் கடிதம் வருகிறதா? பொறுத்து பார்க்கலாம். வாரத்தில் பங்குட சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.